வணக்கம். உங்க வாழ்க்கையில கண்ட்ரோல திரும்ப கொண்டு வர ஒரு சூப்பரான வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் ஒரு நாளைக்கு வெறும் 18 நிமிஷத்துல சரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது மூலமா இதை எப்படி செய்யறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்க நாள் எப்படி போகுது? காலையில ஆரம்பிச்சதுல இருந்து அங்க எங்கன்னு இழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? எங்க ஆரம்பிக்கிறது, எதை முடிக்கிறதுனே தெரியாம ஒரே குழப்பமா இருக்கா? ஆமாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஒரு வேலை செய்ய ஆரம்பிப்போம். அதுக்குள்ள 10 இன்டரப்ஷன்ஸ் வரும். முடிக்க வேண்டிய வேலைங்க மலை மாதிரி குவிஞ்சுக்கிட்டே போகும். கவனம் ஒரே இடத்துல நிக்கவே நிக்காது. நாள் கடைசியில பார்த்தா ரொம்ப பிஸியா இருந்திருப்போம். ஆனா உருப்படியா என்ன செஞ்சோன்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் மிஞ்சும். ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான தீர்வு தான் இந்த 18 மினிட்ஸ் ஃப்ரேம்வொர்க். உங்க கவனத்தை எப்படி திரும்ப கொண்டு வரதுன்னு கத்துக் கொடுக்க போற ஒரு நிரூபிக்கப்பட்ட முறை இது. சரி, அப்போ இதுக்குள்ள நாம போகலாம். முதல் விஷயம், நாம ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போடணும். அதாவது உங்க நேரத்தை நீங்க மேனேஜ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எது உண்மையிலே முக்கியம், உங்க வாழ்க்கையோட ஏன் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த சுய பரிசோதனைய ஒரு சிம்பிளான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த வேலை செய்யும்போது உங்களுக்கு ஒரு எனர்ஜி வருது, ஒரு உற்சாகம் வருது, எப்போ நீங்க ரொம்ப உயிர்ப்போட இருக்கீங்கன்னு ஃபீல் பண்றீங்க? சரி, இப்போ அதோட இன்னொரு பக்கம். இந்த விஷயங்கள்லாம் உங்க எனர்ஜியா அப்படியே உறிஞ்சி எடுக்குது, உங்களை டயர்டா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம ஃபீல் பண்ண வைக்குது, எதெல்லாம் வேண்டவே வேணாம்னு நினைக்கலீங்க? இப்போ இந்த 2 கேள்விகளுக்கும் கிடைச்ச பதில ஒரு சிம்பிளான டேபிள்ல போட்டு பாருங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கிற விஷயங்கள், இன்னொரு பக்கம் உங்க எனர்ஜிய எடுக்கிற விஷயங்கள். இப்படி பிரிச்சு பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் பாருங்க. அதுதான் படி. உங்க கவனத்தை எங்க திருப்பணும்னு முடிவு பண்றதுக்கு இதுதான் ஆரம்பம். இந்த மாற்றத்தை நம்ம கிட்ட கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவை. அதுதான் வளர்ச்சி மனநிலை, அதாவது growth மைண்ட் செட். என் திறமை எல்லாம் அவ்வளவுதான்னு நினைக்கிறதும், இல்ல என்னால முயற்சி பண்ணி வளர்த்துக்க முடியும்னு நம்புறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த நம்பிக்கை தான் அடுத்து நாம செய்ய போற எல்லாத்துக்கும் ஒரு இன்ஜின் மாதிரி. ஓகே, நம்மளோட பெரிய ஏ என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. இப்போ இந்த வருஷத்துக்கான நம்மளோட என்ன அப்படிங்கிற திட்டத்துக்குள்ள போலாம். நிஜமான முன்னேற்றத்தோட ரகசியம் என்ன தெரியுமா? நிறைய விஷயங்களை செய்யறதுல இல்ல, ஒரு சில சரியான விஷயங்களை செய்யறதுல தான் இருக்கு. அதனால தான் இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்க கவனம் செலுத்த போற வெறும் 5 முக்கியமான இலக்குகளை மட்டும் தேர்ந்தெடுங்க. ஆமாங்க, வெறும் 5 தான். இப்போ பாருங்க, உங்க நேரத்தை நீங்க எப்படி செலவழிக்கணும்னு இந்த 95-5 விதி சூப்பரா சொல்லுது. உங்க வேலை நேரத்துல 95% நீங்க தேர்ந்தெடுத்த அந்த 5 முக்கிய இலக்குகளை நோக்கி போற வேலைகளுக்கு மட்டும்தான் போகணும். மத்த எல்லாத்துக்கும் மிச்சம் இருக்கிற 5% போதும். அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க என்ன செய்யணும்னு போடுற டு டூ லிஸ்ட் மட்டும் முக்கியம் இல்ல, அதை விடவும் ஒரு முக்கியமான லிஸ்ட் இருக்கு. அதுதான் புறக்கணிக்க வேண்டியவை லிஸ்ட். உங்க கவனத்தை காப்பாத்திக்க எதுக்கெல்லாம் நீங்க தைரியமா முடியாதுன்னு சொல்ல போறீங்க? சரி, வருஷத்துக்கான திட்டம் போட்டாச்சு. இப்போ இந்த சிஸ்டத்தோட இதய பகுதிக்கே வந்துடலாம். அந்த பெரிய இலக்குகளை அடையக்கூடியதா மாத்த போற தினசரி 18 நிமிட ரொட்டீன். இந்த 18 நிமிஷம் 3 சின்ன சின்ன பகுதிகளா பிரியுது. காலையில உங்க நாளை பிளான் பண்ண ஒரு 5 நிமிஷம். அப்புறம் நாள் முழுக்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் உங்களை நீங்களே ரீஃபோக்கஸ் பண்ணிக்க ஒரு நிமிஷம். கடைசியா சாயங்காலம் அந்த நாள் எப்படி போச்சுன்னு திரும்பி பார்க்க ஒரு 5 நிமிஷம். இந்த சின்ன பழக்கம்தான் உங்க பெரிய கனவுகளை நிஜமாக்க போகுது. ஓகே, வருஷ திட்டம், தினசரி திட்டம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது அந்தந்த கணத்துல நம்ம கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்களை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தள்ளி போடுற பழக்கத்தை எப்படி ஜெயிக்கிறது? உண்மையில பெரிய போரே நம்ம மனசுக்குள்ள தான் நடக்குது. ஒரு பக்கம் பெர்ஃபெக்ஷனிசம், இன்னொரு பக்கம் செயல். எல்லாம் கச்சிதமா இருந்தாதான் ஆரம்பிப்பேன்னு சொல்றது பெர்ஃபெக்ஷனிசம். ஆனா அப்படி ஒரு நாள் வரவே வராது. ஆனா செயல் என்ன சொல்லுது? பரவாயில்ல, இப்ப ஆரம்பிப்போம், போக போக சரி பண்ணிக்கலாம்னு சொல்லுது. எது உங்களுக்கு ரிசல்ட்ட கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இது நிஜமாவே இவ்வளவு சிம்பிள் தான். உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ரொடக்டிவிட்டி டெக்னிக் இந்த 2 வார்த்தை தான். சும்மா தொடங்குங்க. அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. அதுதான் 5 நிமிஷ விதி. ஒருவேளை மலை மாதிரி பெருசா தெரியுதா? சரி, நான் இத வெறும் 5 நிமிஷத்துக்கு மட்டும் செய்ய போறேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. யாராலும் இதே 5 நிமிஷம் செய்ய முடியும் இல்லையா? இதுல மேஜிக் என்னன்னா, ஒரு தடவை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்களே அதை தொடர்ந்து செய்வீங்க. சரி, உங்க கவனத்தை ஒரு கோட்டை மாதிரி பாதுகாக்க சில சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பழக்கங்களை உருவாக்கிக்கணும். தேவையில்லாத விஷயங்களுக்கு இல்லன்னு சொல்றது,
ஒரே நேரத்துல பல வேலை செய்யறத நிறுத்துறது, நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்றது, இதெல்லாம் உங்க உற்பத்தி திறனை நீங்க நம்ப முடியாத அளவுக்கு மாத்தும். இந்த ஒரு உண்மைய நல்லா மனசுல ஏத்திக்கோங்க. உலகம் பர்ஃபெக்ஷனிசத்துக்கு பரிசு கொடுக்காது. அது உற்பத்தி திறனுக்கு தான் பரிசு கொடுக்கும். அதனால சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காதீங்க. முன்னேறிக்கிட்டே இருங்க. இப்ப உங்களுக்கு அந்த கனெக்ஷன் தெரியுதா? இது ஒரு நேர்கோடு மாதிரி. உங்க வாழ்க்கையோட பெரிய நோக்கத்திலிருந்து உங்க வருஷ இலக்குகளுக்கு, அங்கிருந்து உங்க தினசரி திட்டத்துக்கு, கடைசியா அடுத்த 5 நிமிஷத்தை நீங்க எப்படி செலவு பண்ண போறீங்கங்கிறது வரைக்கும் எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. சரி, இதெல்லாம் நம்மள ஒரு கடைசி கேள்விக்கு கொண்டு வருது. ஒருவேளை நீங்க உண்மையாவே உங்க கவனத்தை இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து உங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா, உங்க அடுத்த 18 நிமிஷத்துல நீங்க சாதிக்க போற முதல் விஷயம் என்னவா இருக்கும்?